இருக்கிறார். ஆமென். இந்த கால வேளையிலும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடையதான கிருபை எங்களோடு இருப்பதினாலே இப்படியாக நாங்கள் இன்றும் ஒருவரை ஒருவர் காணக்கூடியதான அன்பை கர்த்தர்கள் மத்தியிலே வைத்திருக்கின்றார். இந்த காலை வேளையிலும் என் அன்பானவர்களே, என் இதயத்தின் ஆழத்திலிருந்தான ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஏனென்றால் தேவனுடையதான உள்ளத்திலே இருக்கிறதான காரியங்களை நாங்கள் எவ்வளவு தூரமாக விளங்கிக் கொள்கின்றோமோ அவ்வளவு தூரமாக தேவனுடைய கிருபையை, தேவனுடைய அனுக்கிரகத்தை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் எங்களை அழைத்திருக்கின்றார். தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். நாங்கள் காணுகின்றோம், தேவன் அழைக்கின்ற வேளையிலே தேவன் பல காரியங்களுக்காக எங்களை அழைத்திருக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். தேவன் எங்களை பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். தேவன் எங்களை ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறார். தேவன் எங்களை ஜெபங்களுக்காக, ஜெப வீரர்களாக வாழும்படியாக அழைத்திருக்கிறார். நல்ல சாட்சியுள்ள ஜனங்களாக வாழும்படியாக அழைத்திருக்கிறார். என் அன்பானவர்களே, நாங்கள் காணுகின்றோம், வேதத்திலே பல பேரை தேவன் பலவிதமாக அழைத்ததை நாங்கள் காணுகின்றோம். தேவன் மோசேயை அழைத்தார், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு செல்லும்படியாக. தேவன் ஆரோனை அழைத்தார், பிரதான ஆசாரியராக இருக்கும்படியாக. தேவன் தாவீதை அழைத்தார், இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கும்படியாக. என் அன்பானவர்களே, அதை போல தேவனுடையதான அழைப்பிலே இருக்கிறதான இந்த ஜனங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கு அழைத்திருந்தாலும் கூட அதைவிட மேலான காரியம் கர்த்தர் அவர்களிடம் அழைத்ததற்கான காரியம் வேறாக இருக்கிறது. மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இந்த இடத்திலே வார்த்தைகள் நன்றாக கவனியுங்கள். இன்றைய நாளில் நான் பெரிதாக உங்களுக்கு உணர்ச்சியை உண்பதற்காக அல்ல, சத்தியத்தை நீங்கள் உணரும்படியாக, சத்தியத்தை விளங்கி அவற்றுக்குள்ளே நீங்கள் ஊறும்படியாக நான் உங்களை வார்த்தைகளுக்குள்ளாக உங்களை கொடுத்து விரும்புகிறேன். இங்கே சொல்லப்படுகிறது, நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். என் அன்பானவர்களே, பல பல காரியங்களுக்காக பலர் அழைக்கப்பட்டார்கள். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தாவீது ராஜாவாக இருக்கும்படியாக தேவன் அழைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு செல்லும்படியாக தேவன் அழைத்தார் மோசேயை. பிரதான ஆசாரியனாக இருக்கும்படியாக ஆரோனை அழைத்தார். என் அன்பானவர்களே, இது உண்மை. ஆனால் இவர்களும் கூட தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்காகவே தேவன் அழைத்தார். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் செய்ய வேண்டும் என்பது உண்மை. ஆனால் இவற்றிற்கு மேலாக அந்த தேவனோடு, கிறிஸ்துவாகிய கர்த்தரோடு நாங்கள் ஐக்கியமாக இருப்பதற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
இந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். என் நண்பர்களே, ஐக்கியவர்களான காரியத்தை பார்க்கின்ற வேளையிலே 4 விதமாக சொல்லலாம். இந்த ஐக்கியம் என்பதை 4 விதங்களாக பார்க்கலாம். நன்றாக செவியோடு விளங்கிக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகின்றேன், ஒன்றோடு ஒன்று இணைகின்றதுதான் ஐக்கியமாக இருக்கிறது. பாருங்கள், புகையிரத பாதை, அதாவது கோச்சிப்பாறை, கோச்சி பாதையும் ட்ரெயினையும் பார்த்தீர்கள் சொன்னால் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. கோச்சி பாதை இல்லாமல் கோச்சினால் செல்ல முடியாது. இது ஒரு ஐக்கியம். நாங்கள் காணுகின்றோம். புளியம்பலத்தை பார்த்தீர்கள் என்றால், தமிழ் படித்தவர்களே நன்றாக விளங்கிக் கொள்வார்கள். தமிழிலே இவைகள் இலக்கணங்களில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நாங்கள் காணுகின்றோம், புளியம்பலத்தை பார்த்தீர்கள் என்றால், புளியம்பலம் உள்ளுக்கு இருக்கிறது, அதற்கு மேலாக ஓடி இருக்கிறது. இது ஒரு ஐக்கியம்தான். இதை போல பார்க்கிறீர்கள், நகமத்தையும் தசையையும் பார்க்கிறீர்கள். நகமும் தசையும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. நகத்துடன் தான் தசை இருக்கிறது. இந்த 3லையுமே நண்பர்களே, இந்த ஐக்கியங்கள் எப்படியா இருக்கிறது என்றால், புகையிரதத்துக்கும் புகையிரத பாதைக்கும் உரியதான ஐக்கியம் என்பது, புகையிரதம் தான் ஓடுவதற்காகவே செல்வதற்காகவே புகையிரத பாதையோடு ஐக்கியமாக இருக்கிறது. அதுக்கு ரோட்டிலே ஓட முடிந்திருந்தால் புகையிரத பாதையோடு ஐக்கியமாக இருக்காது. புகையிரத பாதையோடு புகையிரதம் ஐக்கியப்பட்டிருப்ப காரணம், தன்னுடைய காரியத்தை செய்ய வேண்டியதற்காக, தான் ஓட வேண்டும் என்பதற்காக. புளியம்பழமும் கோதும் இருப்பது, புளியம்பழம் பாதுகாக்கப்பட வேண்டும். உள்ளான தசைகள் அவைகள் மழை வந்தால் கரைந்து போய்விடும். அப்படி கரையாமல் இருப்பதற்காக கோதொன்று தேவையாக இருக்கிறது. ஆனால் 2 ஒன்று கூட முட்டிக் கொள்வதில்லை. உள்ளுக்குள்ளே வேறுபட்டுத்தான் அது இருக்கும். புளியம்பழத்துக்கு தேவை தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக கோதோடு ஐக்கியமாக இருக்க தேவையாக இருக்கிறது. நகத்தை தசையை பார்த்தீர்கள், பார்த்தால் ஒன்றாய் இருப்பது போல்தான் எல்லோருக்கும் விளங்குகிறது. மற்றவர்களுடைய பார்வையில் பார்க்கும் போது ஆமா, நகமும் தசையும் ஒன்றாத்தானே இருக்கிறது. ஆனால் நகத்தையும் தசையும் வேறு வேறாக பிரிக்க முடியும். தசையை விட்டு நகம் தானாக வளர்ந்து வரும். அவை 2 ஐக்கியப்பட்டு இருப்பது போல தெரிந்தாலும் இது உண்மையான ஐக்கியம் அல்ல. என் அன்பானவர்களே, நீங்கள் காணக்கூடிய இருக்கிறது, எண்ணெயும் தண்ணியையும் நாங்கள் ஐக்கியப்படுத்த முயற்சித்தால் 2 திரவங்கள் தான். ஆனால் ஒன்றாக நாங்கள் ஒரு போத்தல்லே ஊற்றுவோமா இருந்தால் 2 வெவ்வேறாக பிரிந்திருப்பதை நீங்கள் காணலாம். தண்ணியும் எண்ணெயும் ஒன்றாக சேர்வது இல்லை. என் அன்பானவர்களே, ஒரே போத்தல்லே அது இருந்தாலும் 2 திரவமாய் இருந்தாலும், ஆனால் அந்த 2 பிரிந்துதான் இருப்பதை நீங்கள் காணலாம். எங்களுடைய ஐக்கியமானது எப்படியாக இருக்க வேண்டும்? தண்ணீரும் பாலும் போல இருக்க வேண்டும். பாலும் தேனும் போல இருக்க வேண்டும். தண்ணீரையும் பாலையும் கரைத்ததன் பின்பாக அதை பிரிக்க முடியாது.
உப்பையும் தண்ணீரையும் கூட நீங்கள் கரைத்தீர்கள் என்றால் அடுப்பிலே வைத்து எரிக்கிற வேளையில் தண்ணீர் சென்று விடும், உப்பு மிஞ்சிவிடும். ஆனால் பாலையும் தேனையும் கரைத்து விடுவீர்கள் என்று சொன்னால் அது மிகவும் சுவையான உணவாக மாறுகிறது. அதை பிரிக்கவே முடியாது. எங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு இப்படியான உறவாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் இப்படியாக இருக்க வேண்டும். பாலும் தேனும் போல ரெண்டுமே உள்ளார்த்தமாக பிரியாததான, பிரிக்க முடியாததான ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்கே சொல்லப்படுகிறது, உங்களை அழைத்த தேவன் எதற்கு அழைத்திருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதற்காகவே தேவனங்களை அழைத்திருக்கிறார். எங்களுடைய ஐக்கியம் என்பது இப்படியாக ஒரு பிரிக்க முடியாத ஆழமான ஐக்கியமாக இருக்க வேண்டும். கோச்சி ரோட்டிலே கோச்சி போவது அது தன்னுடைய நன்மைக்காக, தன்னுடைய தேவைக்காக மட்டுமே கோச்சி ரோட்டில் போய் கொண்டிருக்கிறது. அது வேறொரு பாதையில் ஓட முடிந்தால் கோச்சி ரோட்டை கோச்சி தேடுவதில்லை. என் அன்பான பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய ஐக்கியமானது, என் அன்பானவர்களே, நாங்கள் விலகிக் கொள்வோம். எங்களுடைய ஐக்கியம் என்பது தேவனுக்குள்ளாக ஆழமான ஒரு ஒன்று சேருதலாக இருக்கிறது. என் அன்பானவர்களே, விலகிக் கொள்ளுங்கள். ஐக்கியத்திலே முரண்பாடான இரண்டு சக்திகள் ஒன்று சேர முடியாது, ஐக்கியப்பட முடியாது. நன்றாக விலகிக் கொள்ளுங்கள். முரண்பாடான சக்திகள் ஒன்று சேர முடியாது. நான் சொன்னேன், எண்ணெயும் தண்ணியும் தண்ணீராக திரவமாக இருந்தாலும் அது எண்ணெய், இது தண்ணீர். ஆனால் தண்ணீரும் தண்ணீரும் அது ஒன்று சேரும், ஐக்கியப்படும். முரண்பாடான சக்திகள் ஒருபோதும் ஐக்கியமாக இருப்பதில்லை. ஆகவே எங்களுக்கு தேவனோடு ஐக்கியப்பட முடியவில்லை என்றால் ஏதாவது முரண்பாடான சக்தியாக இருந்தால்தான் எங்களுக்கு அங்கே சேர முடியாது இருக்கிறது. என் அன்பானவர்களே, இணைய முடியாதான முரண்பாடான உணர்வுகள், முரண்பாடான எண்ணங்கள், முரண்பாடான குணாதிசயங்கள் இருக்குமா இருந்தால் ஐக்கியமானது நிச்சயமாக ஐக்கியமாக இருக்க முடியாது. இதை பவுல் அடிகளார் விளக்கப்படுத்துகிறார். இப்படியாக பாருங்கள், நான் உங்களை காட்டித் தருகிறேன். 2 கொரிந்தியர் புத்தகத்தை என்னோடு சேர்த்து எடுத்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிப்போம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? பவுல் அடிகளார் அழகாக சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளி வேறானது, இருள் வேறானது. இரண்டும் ஐக்கியப்பட முடியாது. ஒளி இருக்கிற இடத்திலே இருள் இருக்க முடியாது, இருள் இருக்கிற இடத்திலே ஒளி இருக்க முடியாது. இரண்டும் ஐக்கியப்பட முடியாது. எங்களை தேவன் அழைத்தது கிறிஸ்துவுடனே ஐக்கியப்படும்படியாக.
ஒளியாயிருக்கிறார். அவர் ஒளியாயிருக்கிறார். அவர் ஒளி என்றால் அந்த ஒளியுடனே நாங்கள் ஐக்கியப்பட வேண்டுமாயிருந்தால் நாங்கள் இருளாயிருந்து கொண்டு ஒளியுடன் ஐக்கியப்பட முடியாது. என் அன்பான பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே பவுலடிகளான ஆணித்தரமான வார்த்தைகளை விலகிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது? இசைவேது. இசைவன் சொன்னால் ஐக்கியம், இணைவது, இசைப்படுத்துவது. அவிசுவாசிகளுடன் விசுவாசிக்கு பங்கேது. ஆகவே நாங்கள் எதோடு ஐக்கியப்படலாம், எதோடு ஐக்கியப்பட முடியாது என்பதை பவுலடிகளார் விளக்கமாக காட்டுகிறதை காணுகின்றோம். என் அன்பான பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையிலே இருக்கின்ற ஐக்கியமானது, கிறிஸ்துவுடனே இருக்கின்ற ஐக்கியமானது, அது பாலும் தேனும் போன்றதாக இருக்க வேண்டும். பிரிக்க முடியாதது, பிரிக்க கூடாதது, பெரும் பிரியாதது. இது தேவைக்காக உருவாக்கப்பட்ட ஐக்கியம் அல்ல, ஒரு உணர்வுக்காக உண்டாக்கப்பட்ட ஐக்கியம் அல்ல, ஆசைக்காக உண்டாக்கப்பட்ட ஐக்கியம் அல்ல. என் நண்பர்களே, இந்த ஐக்கியம் என்றும் பிரிக்க முடியாததும் பிரிக்க கூடாததும் என்றும் பிரிந்து செல்லாதுமான ஐக்கியமாக இருக்க வேண்டும். இங்கே விளக்கக்கூடிய இருக்கிறது, இரண்டு முரணான சக்திகள் இணைய முடியாது, ஐக்கியப்பட முடியாது. அதைத்தான் பவுலடிகளார் சொல்றார், இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியமேது. இரண்டு வெவ்வேறான சக்திகள், இவைகள் ஐக்கியப்பட முடியாது என்று பவுலடிகளார் சொல்கிறதை காண்கிறோம். என் நண்பர்களே, இந்த கால வேளையில் கூட பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, முரணான சக்திகள் ஐக்கியப்படுவதில்லை. சொல்லுங்க பார்த்துக்கங்க, முரணான சக்திகள் இரண்டு ஐக்கியப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவாமா? எத்தனை ஒத்துக்கொள்றீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். என் நண்பர்களே, இன்று ஏன் முரண்பாடுகள், ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மைகள், ஏன் சத்தியத்துக்கு விரோதமான எண்ணங்கள், ஏன் தேவனாம் கர்த்தரோடு ஐக்கியப்பட முடியாத நிலைமைகள், முரண்பாடான உணர்வுகள், முரண்பாடான சிந்தனைகள், முரண்பாடான எண்ணங்கள், முரண்பாடான கொள்கைகளை நாங்கள் எங்களுக்குள்ளே நிரப்பி வைத்திருக்கிறதுனாலே சத்தியமாகிய ஜீவனாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவோடு எங்களால் ஐக்கியப்பட முடியாது. என் அன்பான தேவனே, இந்த காலை வேளையிலே நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பவுலடிகளார் இதைகளை குறித்து மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் அவர் எங்களுக்கு தந்திருக்கிறதை நான் காண்கின்றோம். என் அன்பான தேவப்பிள்ளைகளே, நீங்கள் இந்த காலை வேளையிலும் படிக்கின்ற வேளையிலே, சத்தியத்தை படிக்கிற வேளையிலே நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று சிலருக்கு பரிசுத்த பரிசுத்த பந்தியில் கூட பங்கெடுக்க முடியாது இருக்கிறது. அவருடைய சரீரத்திலே ஐக்கியப்பட முடியாது இருக்கிறது. அவர்கள் ஆலயத்துக்கு வரார்கள்,
தேவனை நமஸ்கரிக்கிறார்கள், விரும்பாமலோ வசனத்தை கேட்கிறார்கள். அவர்களுக்கு தேவனால் அவர்கள் ஐக்கியப்பட முடியாதிருக்கிறார்கள். என் அன்றாட சகோதரர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், தேவனாகிய கர்த்தர் அவர் நல்லவராயிருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பானவர்களே, அவர் எங்களோடு ஐக்கியப்பட வேண்டும் என்பதற்காகவே நன்றாக இதை விளையாடிக் கொள்ளுங்கள். இந்த பகுதியை நன்றாக விளையாடிக் கொள்ளுங்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், நன்றாக விளையாடிக் கொள்ளன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் நன்றாக விளையாடிக் கொள்ளன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் நன்றாக விளையாடிக் கொள். அவர் எங்களோடு ஐக்கியப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தேவனாயிருந்தும் தேவனோடு இருந்தும் தேவனாக இருக்காமல் மனிதனாக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். மனித சாயலாக, மனித ரூபமாக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. அவர் தேவ தூதனாக இறங்கி வரவில்லை, அல்லது ஒரு மிருகமாக இறங்கி வரவில்லை, அல்லது ஒரு பாம்பாக, சாத்தான் போல பாம்பாக இறங்கி வரவில்லை. அவர் எங்களோடு ஐக்கியப்படும்படியாக மனிதனாக, மனிதருக்குள்ளே வாழும்படியாக மனிதனாக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோம் அவருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். அவர் ஆகவே எங்களோடு ஐக்கியப்பட ஆசையாயிருக்கின்றார். எங்களோடு ஐக்கியப்பட அவர் ஆசையாயிருக்கின்றார். என் அன்பானவர்களே, ஆனால் அவர் கிட்டி வர வர நாங்கள் சொட்டு சொட்டா போய் கொண்டிருக்கின்றோம். அவர் கிட்டி வருகின்றார், நாங்கள் கொஞ்சம் சொட்டு சொட்டாய் போய் அவரோடு ஐக்கியம் வைப்பதை குறித்து பவுலடிகளார் இப்படியாக சொல்வதை நாங்கள் காணுகின்றோம். நாங்கள் வாசிப்போம். எபேசியர் புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 3வது அதிகாரம் 9லிருந்து 11 வரை. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரியவரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலடிகளார் சொல்வதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தேவன் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்கு கொண்டிருந்த அனாதி தீர்மானம், எங்களுக்கும் அவருக்கு இருக்கிற ஐக்கியமானது அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்ததன் பின்பாக கொண்டிருந்த தீர்மானம் அல்ல. நான் இறங்கி வந்துட்டேனே, இந்த பூமிக்கு மனுஷனாக வந்துட்டேனே, மனுஷனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்பதற்காக அவர் ஐக்கியப்படவில்லை. இது உலக தோற்றத்துக்கு முதலாக உண்டான தீர்மானம், அனாதி தீர்மானம். இந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரப்பட்டாக. என் அன்பானவர்களே, நாங்கள் ஐக்கியப்படுவது என்பது இது மிகப்பெரியமான ஞானம் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகின்றார். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய். இப்பொழுது எங்களுடைய ஐக்கியம் எதன் மூலமாக அவரோடு நாங்கள் ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும்? சபையின் மூலமாக.
சபையின் மூலமாக. பக்கத்துக்காக சொல்லுங்க, தட்டிட்டு நல்லா தட்டிட்டு சொல்லுங்க, உன்னுடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு வைக்கப்படும் சபையின் மூலமாக. நீ சபையின் மூலமாக தான் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை வருஷங்களுக்கு ஆமென் சொல்லுறீங்களா? ஆமென், ஆமென். இதை விலகி கொண்டவர்கள் எல்லாரும் ஒரு சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய விரும்பட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைத்திருந்த ரகசியம். இந்த ரகசியம் சபையின் மூலமாய்த்தான் எங்களுக்கு தேவனுக்கும் ஐக்கியம் ஏற்பட வேண்டும் என்பது இது தேவனுடைய ரகசியம். நன்றாக கொள்ளுங்கள். இது தேவனுடைய ஞானம், மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஞானம். இதை தேவனது தீர்க்க தரிசிகளுக்கு வெளிப்படுத்தவில்லை. இதை தேவனது ராஜாக்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. இதை அன்று பெரியதான ஞானம் உள்ளதான அரிஸ்டாட்டில் போன்றவர்களுக்கு கூட தேவன் இதை வெளிப்படுத்தவில்லை. இங்கே சொல்லுகின்றது எப்படியாக பவுலடிகளார் சொல்லுகின்றார் என்றால் பாருங்கள், மறைத்திருந்த ரகசியத்துடைய ஐக்கியம் இன்றதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. பக்கத்திற்காக சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பவுலடிகளார் சொல்லுகின்றார், எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? சபையின் மூலமாக தேவனுடைய எங்களுக்கு இருக்கிற ஐக்கியம் விளங்கப்படுத்தக்கூடிய ரகசியத்தை விளங்கப்படுத்துவதற்காக தேவன் எனக்கு கிருபை அளித்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஆமென். பழைய வேறு சக்திகளால் இதை விளங்கக்கூடாது இருந்தது. வேறு சக்திகளால் இதை புரிந்து கொள்ள முடியாது இருந்தது. வேறு சக்திகளால் இந்த ஐக்கியத்துக்குள்ளாக செல்ல முடியாது இருந்தது. என் அன்பானவர்களே, இந்த ஐக்கியமானது சபைக்குள்ளாக, சபையின் மூலமாக தேவன் எங்களோட அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறார் என்பதை விளக்கப்படுத்தும்படியாக சபைகளை கொடுத்ததான சத்தியங்களை பவுலுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் தமது கிருபையின் ஊடாக. என் அன்பான பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அவரோடு நாங்கள் ஐக்கியப்பட முடியவில்லை என்றால், சபையிலே அவரோடு ஐக்கியப்பட முடியவில்லை என்றால், சபையிலே உன்னால் ஐக்கியமில்லை என்று சொன்னால், நீ அவருக்கு முரணான சக்தி. இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசைவேது? என் அன்பானவர்களே, இந்த ஐக்கியமானது எப்படியாக வைக்க வேண்டும் என்று பவுலடிகளார் சொல்கிறார். அன்று கிறிஸ்துவுக்கும் எங்களை வைக்கிற ஐக்கியம், அதை போல கிறிஸ்து மூலமாய் மற்றவர்களோடு நாங்கள் வைக்கிற ஐக்கியம். ஹல்லேலூயா. எது நான் சொல்ல விளக்குது? ஆமென், ஆமென். கடவுளை கொடுங்கள். ஒன்று, நாங்கள் கிறிஸ்துவோடு வைக்கிற ஐக்கியம். சபையிலே நாங்கள் நமஸ்கரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர், நீர் வறியவர், நீர் மதிப்புக்குரியவர் ஆண்டவரே.
நீர் உயர்ந்தவர், உன்னதமானவர், இவையெல்லாம் உண்மை. அவரோடு வைக்க ஐக்கியத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். இதோடு சேர்ந்து இந்த ஐக்கியம் பலனுள்ளாக மாறுகிறது கிறிஸ்துவுக்கு உரியவர்களோடு, கிறிஸ்துவுக்கு உள்ளாக நாங்கள் ஏற்படுத்துகிற ஐக்கியத்தினாலே. கிறிஸ்துவுக்குரியவர்களுக்கு யார் கிறிஸ்துக்குரியவர்கள்? இந்த சபையில் இருக்கிற யாவரும் கிறிஸ்துக்குரியவர்கள். எத்தனை ஒத்துக்கொள்றீங்களா? ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பக்கத்துக்காக சொல்லுங்க, நீ கிறிஸ்துக்குரியவன், நீங்கள் கிறிஸ்துக்குரியவன் சொல்லுங்க, கிறிஸ்துக்குரியவன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். நாங்கள் எல்லோரும் கிறிஸ்துக்குரியவர்கள். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், 1 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். நீங்கள் யாருக்குரியவர்கள்? கிறிஸ்து உடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அப்படியானால் நாங்கள் தேவனுக்குரியவர்கள். நான் அட்வான்ஸ் படிக்கின்ற வேளையிலே லாஜிக் என்ற பாடம் படித்தேன். உங்களுக்கு படித்தவர்களுக்கு தெரியும், அட்வான்ஸ் அளவியல் என்ற பாடம் லாஜிக். இந்த பாடத்திலே லாஜிக் என்றதில் தர்க்க ரீதியான தர்க்கவியல் தர்க்கங்கள் இருக்கிறது. இப்படியாக சொல்லுவோம், எங்களுடையதான சபையிலே இருக்கிற எல்லோரும் அழகு உள்ளவர்கள். ஆமென். சபையில் இருக்கிற எல்லோரும் அழகுள்ளவர்கள். எங்களுடையதான எக்ஸென்ற மனிதன் அவன் சபையிலே இருக்கிறான், ஆனாலும் அவனுக்கு மூக்கில்லை. எக்ஸென்ற மனிதன் சபையிலே இருக்கிறான், அவருக்கு இல்லை, என்ன இல்லை, மூக்கில்லை. நாங்கள் முதல் சொன்னதானே, எங்கள் சபையில் இருக்கிற எல்லோரும் அழகானவர்கள். ஆகவே எக்ஸென்ற மனிதன் அழகுள்ளவன். எதற்கு நான் சொல்ல விளக்குது? லோஜிக்க படிக்க விளக்கம். எக்ஸென்ற மனிதன் அதாவது சபையுள்ள எல்லோரும் அழகுள்ளவர்கள். எக்ஸென்ற மனிதனும் சபையிலே தான் இருக்கிறார், அவருக்கு ஆனால் மூக்கு இல்லை. நாங்கள் முதலே சொல்லிவிட்டோம், சபையில் இருக்கிற எல்லோரும் அழகானவர் அப்படின்னாலே எக்ஸென்ற ஒரு மூக்கில்லாதவன் இருந்தாலும் அவருக்கு அழகு, அவனுக்கு அழகு இருக்கிறது. இங்கே பவுலடிகளார் சொல்லுகிறார்கள், நீங்கள் கிறிஸ்துக்குரியவர்கள், நாங்கள் எல்லோரும் கிறிஸ்துக்குரியவர்கள், கிறிஸ்து தேவனுக்குரியவர், எனவே நாங்கள் எல்லோரும் தேவனுக்குரியவர்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என் அன்பானவர்களே. ஆகவே இங்கே இருக்கிறவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குரியவர்கள். எங்களுடைய ஐக்கியமானது கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவுக்குரியவர்களோடும் இருக்க வேண்டியிருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவுக்குரியவர்களோடும் இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், எல்லாரும் கிறிஸ்துக்குரியவர்கள், எல்லாரும் தேவனுக்குரியவர்கள். ஆகவே எங்களுடைய ஐக்கியமானது பாலையும் தேனையும் போல பிரிக்க முடியாதான ஐக்கியமாக இருக்க வேண்டும். என் அன்பான தேவப்பிள்ளைகளே, பவுலடிகளார் உங்களோடு இந்த ஐக்கியத்திலே தேவன் நிலைத்திருக்க வேண்டுமாயிருந்தால், உங்களோடு தேவன் இருக்க வேண்டும் என்றால்
என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். எத்தனை பேர் விருப்பமாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் விருப்பமாக இருக்கிறீர்கள் தேவனங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. என்னோட தேவன் இருக்கிறவரை நான் விரும்புகிறேன் என்ற மேல்தட்டில் ஒருவருக்கும் விருப்பமில்லை, பெருசால் இருக்கிற ஒருவருக்கும் கூடி விருப்பமில்லை, சபையில் இருக்கிற கூடி விருப்பமில்லை போல. எத்தனைக்கு விருப்பமாக இருக்கிறீங்க? தான் தேவனோடு இருக்க வேண்டும், தேவன் என்னோடு இருக்க வேண்டும் என்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துக்காக சொல்லுங்க, தேவன் உன்னோடு இல்லை என்று சொன்ன அந்த வாழ்க்கையில் வேலையே இல்லை. தேவன் உன்னோடு இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் வேலையே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பானவர்களே, பவுலடிகளார் சொல்லக்கூடிய இருக்கிறது, இந்த ஐக்கியமானது எப்படியாக இதை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது என் அன்பானவர்களே, பவுலடிகளாருடையதான இந்த காரியமானது மிகவும் ஆழமாக சிறப்பாக அவர் சொல்லுகிறதை நாங்கள் காணுகின்றோம். என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் புத்தகத்தை என்னோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் புத்தகத்திலே பவுலடிகளார் இப்படியாக சொல்லுகிறதை நாங்கள் காணுகின்றோம். கொரிந்தியர் புத்தகம் 2 கொரிந்தியர் புத்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் புத்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுது, கடைசியாக சகோதரர்களே, நன்றாக ஜெபியுங்கள், நன்றாக உபவாசியுங்கள், நன்றாக வாசனம் பைபிளை வாசியுங்கள், நன்றாக விசிட்டிங் போங்கள், நன்றாக சுவிசேஷத்தை சொல்லுங்கள், அப்பொழுது உங்கள் தேவன் உங்களோடு இருப்பார். அப்படியே சொல்லியிருக்குது, அப்படியே சொல்லியிருக்குது. என் அன்பானவர்களே, தேவனோடு வைக்கிற உறவில் அல்ல தேவன் இங்கே உங்களோடு இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. யாரோடு வைக்கிற உறவிலே? தேவனுக்கு உரியவர்களோடு நீங்கள் வைக்கிற ஐக்கியத்திலே தான் தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. எப்படியா சொல்லுகிறார்? சகோதரரே, கடைசியாக பல காரியங்களை இந்த கொரிந்தியர் சபை என்பது மிகவும் கேவலமான சபை. பிரச்சனை மேல் பிரச்சனை, விபச்சாரம், களவு, கொள்ளைகள், அசைத்தம் நிறைந்த சபை. இவர் 2 முறை கொரிந்து சபைக்கு போயிருந்தார். 3வது முறை போவதற்கு முன்பாகத்தான் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தால் காணக்கூடிய இருக்கிறது. 3வது முறை இந்த கொரிந்து சபைக்கு போவதற்கு முன்பாக பவுலடிகளார் அங்கே ஐக்கியத்தை குறித்து எழுதுகின்றார். எப்படியாக சொல்லுகிறார்? சந்தோஷமாயிருங்கள். யாரோடு? பியர் பிஸ்கி அடிக்கிறதெல்லாம் சொல்லி சந்தோஷமாக அப்படியா சொல்லி இருக்குது. கிறிஸ்துவுக்கு உரியவர்களோடு நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். பக்கத்துக்கு சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்கள். பக்கத்துக்கு சொல்ல, என்னோட நீ சந்தோஷமாயிருப்பா, என்னோட நீ சந்தோஷமாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், நற்சீர் பொருந்துங்கள்.
இந்த பிள்ளைகள் அங்கிங்கு திரிகளை நிறுத்துக வையுங்கள், உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளை. இங்கே சொல்லப்படுகிறது நற்சீர் பொருந்துங்கள். எப்படியாக சீர் பொருந்துவது? மற்றவருக்கு நன்மை செயல்படுகின்ற முறைமையிலே சீர் சிறப்புகள் உரியவர்களாக மாறுங்கள். அவர்களோடு சொல்லுவாங்க தானே கல்யாண வீட்டில், சீரோடு சிறப்போடு வாழ்வாயாக. சீர், நற்சீர், பெருமதியானவர்களாக, சீர் சிறப்புள்ளவராக. ஆகவே உங்களுடைய சீர் சிறப்பு மற்றவர்களோடு இணைய வேண்டும். நற்சீர் பொருந்துங்கள். இங்கே சொல்லுகிறார் மேலும் பாருங்கள், அடுத்தாக ஆறுதல் அடையுங்கள். ஆறுதல் அடையுங்கள். என் நண்பர்களே, பல வேளைகளிலே உள்ளங்கள் காயப்படுகிறது. அந்த காயங்கள் நிமித்தமாக பல நாட்கள் நாங்கள் கதைப்பதில்லை, ஒருமைப்பாடு இல்லை. உறவுகள் துண்டிக்கப்படுகிறது. என் அன்பானவர்களே, உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலை தருகின்றதாக இருக்க வேண்டும். சில பேருக்கு காலையில் குட் மார்னிங் சொல்றதுன்ற பழக்கம் இல்லை. சில பேருக்கு மற்றவர்களை பார்த்து சாப்பிட்டியா கிடைக்கிற சொல்லி கேட்குற பழக்கம் இல்லை. தங்களுடைய பிரச்சனை மட்டும்தான் கதைப்பார்கள். வியாபாரத்துக்கு சென்றியா, வியாபாரத்துக்கு போறா, எவ்வளவு இன்றைக்கு உழைச்சான்னு தான் கேட்பாங்க. நீ எவ்வளவு இன்றைக்கு தேடிக்கொண்டான்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் காலையில் சாப்பிட்டியா, பகலுக்கு சாப்பிட்டியா, நீ எங்கே இருக்கிற, நீ எங்கே தூங்க போற கேட்க மாட்டாங்க. என் அன்பானவர்களே, நீங்கள் ஆறுதல் அடையுங்கள். ஆறுதலுக்குரிய வார்த்தைகளை பேசுங்கள். என் அன்பான சிவப்பிள்ளையே, சில வேளைகளில் பிரச்சனையை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே போன்லே சல்லி போட்டு மற்றவருடைய காரியங்களை மிக புத்தளம் கொழும்பு எல்லாம் சொல்வார்கள். ஒரு நாள் சகோதரன் ரவிக்குமார் சொன்னார், பாஸ்டர் நீர்குழம்பில் உங்களை பற்றியெல்லாம் இப்படியெல்லாம் கதைக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த வருஷம் இங்கே நீர்குழம்பிலேருந்து வந்தாரா? இங்கே இல்லை. இங்கேருந்து யாரும் காசு போட்டு கொள்ளெடுத்து சொல்லிடுறாங்க பாஸ்டர் இப்படித்தானு சொல்லி. என் அன்பானவர்களே, பிரச்சனை அதை விட ஆறுதல் அடையுங்கள். நீங்கள் எங்களோடு உங்களுடைய காயங்கள் மற்றவர்கள் இருந்தால் பேசி உங்கள் காயங்களை தீர்த்து ஆறுதல் அடையுங்கள். ஏன் முரண்பாடான சக்திகளுக்குள்ளே ஐக்கியம் இருக்க முடியாது? என் அன்பானவர்களே, பவுலடிகளார் மேலும் சொல்லுவதை பாருங்கள். கடைசியாக சொல்லுகிறார், சமாதானமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலடிகளார் ரோமர் புத்தகம் 12 அதிகாரத்தில் சொல்லுகிறார், முடிந்த வரையில் நீங்கள் அனைவரோடு சமாதானமாயிருங்கள். பக்கத்துக்காக சொல்லுங்க, முடிஞ்ச வரையில் மற்றவங்களோட சமாதானமாக இருக்க பாருங்க. முடிஞ்ச வரையில். ஹல்லேலூயா, 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 ஆமென்.
ஆமென், ஆமென். மற்றவர்களோடு சமாதானமாயிருங்கள். பாருங்கள் பவுலடிகள் சொல்றதை, அப்பொழுது அப்பொழுது இந்த 4 காரியங்கள் உங்களுக்குள்ளே இருந்தால் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட இருப்பார். உங்களுடைய கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த நேரத்திலே என் அன்பானவர்களே, பிரிவினைகள் என்பது தேவனுக்குரியவைகள் அல்ல. முரணான சக்திகள் உருவாக்குவது அது தேவனுக்குரியவர்கள் அல்ல, அது தேவனுடைய கிரியையும் அல்ல. பிரிவினைகள் கசப்பான வேற உங்களுக்குள்ளே முளைக்காதிருப்பதாக என்று பவுலடிகளார் எழுதுகின்றார். இங்கே சொல்லுகின்றார், எப்படியாக சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், சமாதானமாயிருங்கள், ஒரே சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். எங்களுக்கு இருக்க வேண்டியது கிறிஸ்துவின் சிந்தை மட்டுமே. ஒருவரை வெட்டி முன்னே செல்கின்ற சிந்தை அல்ல, மற்றவனை போட்டு மிதிக்கிற சிந்தை அல்ல, மற்றவனுடைய வாழ்க்கையை கெடுக்கிற சிந்தை அல்ல, மற்றவனுக்குரியதான காரியங்களை அழித்து போடுகிற சிந்தை அல்ல. நான் அழிந்தாலும் மற்றவன் வாழ வேண்டும், கிறிஸ்துவின் சிந்தை. தன் ஜீவனை கொடுத்தேனும் மற்றவன் ஜீவத்துக்குள்ளாக செல்ல வேண்டும், இது கிறிஸ்துவின் சிந்தை. என் அன்பார்களே, ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். அப்பொழுது அப்பொழுது சமாதானத்துக்கும் அன்புக்கும் காரணராகிய தேவன் உன்னோடு இருப்பார். அப்பொழுது உன் ஐக்கியம் எப்படியா இருக்கும்? என் தேவன் என்னோடு இருந்தால் அந்த தேவனுக்கு இருக்கிற ஐக்கியம் எப்படியா இருக்கும்? தேவன் என்னோடு இருந்தால் அந்த தேவனுடைய என்னோட வைக்கிற ஐக்கியம் எப்படியா இருக்கும்? என் அன்பானவர்களே, பவுலடிகளார் நன்றாக ஜெபியுங்கள், நன்றாக துதியுங்கள், நன்றாக நமஸ்கரியுங்கள், நன்றாக வேதத்தை வாசியுங்கள், நன்றாக தேவனுக்கு கொடுங்கள் என்று அல்ல இங்கே சொல்லுகின்றார். மற்ற மனுஷரோடு நீ வைக்கிற உறவின் நிமித்தமாய்த்தான் அன்புக்கும் சமாதானத்துக்கும் உரிய தேவன் உன்னோடு உன் வீட்டிலே இருப்பார். இந்த காலை வேளையிலே நாங்கள் எங்களை தேவன் அழைத்தது ஊழியத்துக்காக இருக்கலாம், சுவிசேஷம் அறிவிப்பதற்காக இருக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்வதற்காக இருக்கலாம், சபையை கட்டுவதற்காக இருக்கலாம். அதற்கு மேலாக அவரோடு நாங்கள் ஐக்கியமாக இருப்பதற்காகவே அவர் எங்களை அழைத்தார். இந்த ஐக்கியமானது ஒரு கோச்சி ரோட்டுக்கும் கோச்சிக்கும் இருக்கிற உறவு அல்ல, ஒரு புளிய பழத்துக்கும் ஓட்டுக்கும் இருக்கிற உறவு அல்ல, ஒரு நிகத்துக்கும் தசைக்கும் இருக்கிற உறவு அல்ல, பாலுக்கும் தேனுக்கும் இருக்கிற உறவு. பால் வித்தியாசமான ஒன்று, தேன் வித்தியாசமான ஒன்று. இது 2 முனைகின்ற வேளையிலே அது சுவையான உணவாக மாறுகிறது. என் அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலும் நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற வேளையிலே தேவனுடைய வார்த்தை உங்கள் இதயத்தை தொட்டிருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். முரணான சக்திகள் ஐக்கியப்பட முடியாது. இதை யோவான் மீண்டுமாக உறுதிப்படுத்துவதை நாங்கள் பாடுகின்றோம். 1 யோவான் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை கடைசியாக வாசிப்போம். 1 யோவான் 1வது அதிகாரம்
6வது 7வது வசனம். நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா, ஆமென். 6வது வசனம் என்ன சொல்றது? அவரோடு நாங்கள் சொல்ல வேண்டாம், நான் சபைக்கு போகிறேன், நான் சைலைக்கு போகிறேன், நான் விசிட்டிக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன் என்று சொல்லியும் இருளிலே நாங்கள் நடக்கிறவர்களாக இருந்தால், ஒரு சகோதரோடு ஐக்கியப்பட முடியாதவர்களாக இருந்தால், அவருடைய சமாதானப்பட முடியாதவர்கள் இருந்தால், நற்சீர் பொருந்த முடியாதவர்கள் இருந்தால், ஏக மனதுள்ளவர்களாய் மாற முடியாதவர்களாக இருந்தால், இருளிலே நடந்தால் நாங்கள் பொய் சொல்லுகிறாய் இருப்போம். எங்களுக்குள்ளே சத்தியம் நிலைத்திராது. அடுத்த வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாகப்பட்டிருப்போம். என் அன்பானவர்களே, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது? இருளும் ஒளியும் ஒன்றாய் இருப்பதில்லை. இருளான காரியங்கள், பாவத்தின் காரியங்கள், அசுத்தத்தின் காரியங்கள், காயத்தின் காரியங்கள், நாற்றத்தின் காரியங்கள், பிசாசுக்குரிய காரியங்கள் எங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு நாங்கள் அவரோடு ஐக்கியமாயிருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் அவருக்கு பொய் சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலே அவருடைய வார்த்தை சொல்லுகிறது கடைசியாக, அவருடைய இரத்தம் எங்கள் சகல பாவங்களையும் அது தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எங்களுக்கும் அவரை ஐக்கியப்படுத்த முடியாதபடி எங்களுக்குள்ளே இருக்கிற பலவீனம், எங்களுக்குள்ளே இருக்கிற குறைவு, எங்களுக்குள்ளே ஐக்கியப்பட முடியாத தன்மை, ஓக சிந்தனையாக இருக்க முடியாத தன்மை, மற்றவரை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை, மற்றவரோடு பேச முடியாத தன்மை, குறைபாடுகளை உள்ளத்திலே வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை, இவைகள் எங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவை கெடுக்கிறவைகள். இவைகளை அவருடைய இரத்தம் எங்களை விட்டு நீக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் அவரிடம் வந்திருக்கிற நீங்கள் அவருடைய இரத்தத்தினால் விடுதலை பெறக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். நாங்கள் கிறிஸ்துக்குரியவர்கள், கிறிஸ்து தேவனுக்குரியவர். எனவே நாங்கள் தேவனுக்குரியவர்கள். எங்கள் ஐக்கியம் அந்த தேவனோடு இல்லை என்றால், என் அன்பானவர்களே, அவரோடு எங்களுக்குள்ளே சரியான ஐக்கியம் இல்லை என்றால், அதாவது லைசன்ஸ் இல்லாமல் ஓட்ட வாகனம் போன்றிருக்கும். ஓட்ட முடியும், ஆனால் லைசன்ஸ் இல்லை. போலீஸ் பிடிக்கிற நாளில் தான் பிரச்சனை இருக்குது. என் அன்பார்களே, இந்த காலை வேளையிலும் என்னையும் முன்னையும் அடுத்தவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இன்று உண்டானதான தீர்மானம் அல்ல, அனாதி தீர்மானம். எந்த சக்திகள் விளங்க முடியாத தீர்மானம். அது சபையின் ஊடாகத்தான் வர வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும்படியாகவே பவுலுக்கு தேவன் கிருபையை கொடுத்திருந்தார். இந்த சத்தியத்தின் ஆழத்தை விளங்கப்படுத்தும்படியாக இந்த காலை வேளையிலும் உண்மையாகவே நாங்கள் விளங்கிக் கொள்ளுவோம்.
அவரோடு எனக்குள்ளே ஐக்கியம் இருக்கிறதா? முரண்பாடான உணர்வு, முரண்பாடான சிந்தனை, முரண்பாடான வார்த்தைகள், முரண்பாடான கொள்கைகள், முரண்பாடான உறவுகள், இவைகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு தேவனுக்குள் ஐக்கியத்தோடு தான் இருக்கிறோம் என்று எங்களால் சொல்ல முடியுமா? என் அன்பானவர்களே, உங்களோடு தேவன் சமாதானத்துக்கும் அன்புக்கும் உரிய தேவன் உங்களோடு இல்லாதிருந்தால் உங்கள் வாழ்க்கையின் முடிவு எப்படியாக இருக்கும்? அதை நான் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் யாவரும் விசுவாசிகளானபடினாலே அதற்குரிய தாற்பயத்தை நீங்கள் விளங்கியிருப்பீர்கள். என் அன்பான தேவப்பிள்ளையே, கடைசியாக நாங்கள் விலகிக் கொள்வோம். இந்த காலை வேளையிலே அவருடையதான அன்பும் அவருடையதான கிருபையும் சமாதானமும் இருக்க வேண்டுமென்றால் அவருக்குள்ளாக எங்கள் ஐக்கியம் தேவையாக இருக்கிறது. பவுலடிகளார் இங்கே பாருங்கள் சொல்லுகின்றார். கடைசியாக கலாத்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லுகின்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். என் அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலும் எங்கள் ஐக்கியம் எப்படியாக இருக்கிறது? பவுலடிகளார் சொல்கிறார், கிறிஸ்துவுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்தமுடைய ஐக்கியம் எங்களோடு இருப்பதாக. இந்த காலை வேளையிலும் ஒரு முறை எங்கள் ஐக்கியத்தை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லப்படுகிறது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். எங்களை பெரிய பெரிய காரியங்களுக்காக அழைத்ததற்கு முன்பாக அவரோடு ஐக்கியப்படுவதற்காகவே தேவனங்களை அழைத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலும் நாங்கள் ஒரு நிமிஷம் எங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கள் ஐக்கியத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும்.